வீட்லேயே சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு குலோப் ஜாமுனாக இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தேங்காய் பர்ஃபியாக தான் இருக்க முடியும். இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து துருவி எடுத்துருக்கேன். 350 கிராம் அளவுக்கு இந்த தேங்காய் துருவல் வந்திருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நெய்லேயே வதக்கிட்டு இதுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா இழுகி அதோட பாவு நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா தேங்காயை அரை மணி நேரத்துக்கு நல்லா விடாமல் கிளறி விடணும். ஃபைனலாக சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் நெய்யை ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சூடாக இருக்கும் போதே பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ்ல குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வேறு ரெசிபியில பார்க்கலாம்.